என்னம்மா? நீங்க 2500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்க. ஆமா. நான் சம்பளத்துல புடிப்பேன். அப்புறம் நீங்க என்கிட்ட வந்து கேட்க கூடாது. முன்கூட்டியே சொல்லிட்டேன். சரியா? சரிம்மா. வெண்ணிலா, இப்ப எதுக்கு இங்க வந்த? கோவப்படாத வெண்ணிலா, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு. நான் தப்பு பண்ணிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. இங்க பாரு, ஆனா நம்ம குழந்தைக்காக, நம்ம மதிக்காக எல்லாத்தையும் மறந்துருமா. நம்ம ஒன்னா வாழலாம். இப்ப கூட செல்வம் சாரும் மகா மேடமும் உன் புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்கணும்னு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ மனசு வச்சா நடக்கும் வெண்ணிலா. ஏய், என் குடும்பத்தை உதறிட்டு உனக்காக உன்னை நம்பி வந்த என்ன என் வாழ்க்கையை அழிச்சவன் நீ. என் முகத்தை பார்க்க கூட உனக்கு கூசவே இல்லை. அது சரி, உன்கிட்ட போய் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறேன் பாரு. என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்த ரொம்ப மோசமான ஆளு நீ மட்டும்தான். என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. கட்டின பொண்டாட்டிய ஒரு குடிசை வீட்ல நீ திருட்டு தொழில் பண்ணி வச்சிருந்ததும் இல்லாம உன்னை போலீஸ் தேடி வந்தப்ப என்னையும் என் வயித்துல இருந்த குழந்தையையும் அன்னைக்கே விட்டுட்டு ஓடுனவன் தானே நீ. இன்னைக்கு வரைக்கும் என்னால அந்த ஒரு நாளை மறக்க முடியல தெரியுமா? உன் முகத்தை பார்த்தாலே அந்த குடிசை வீட்ல போலீஸ்க்கு பயந்து பயந்து வாழ்ந்த அந்த நரக வாழ்க்கை தான் என் ஞாபகத்துக்கு வருது. என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என் வாழ்க்கைய வீணாக்குன இந்த மூஞ்சிய பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுல நான் சேர்ந்து வேற வாழணுமா உனக்கு? வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன பண்ற நீ? நான் தப்பு பண்ணவன் தான். உன்னை விட்டுட்டு நான் ஓடி போனவன் தான். அதுக்கான தண்டனையை தான் இத்தனை வருஷமா என் பொண்ணை பிரிஞ்சு நான் அனுபவிச்சேன். தப்பு பண்ணவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? இந்த கார்மெண்ட்ஸ்ல நான் ஏன் வேலைக்கு சேர்ந்தேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை ஏத்துக்குவேன் தான். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுமா, உன்னை கெஞ்சி கேக்குறேம்மா. உன்னை என்னால இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்திலையும் ஏத்துக்க முடியாது. உன்னால நான் பட்ட அவமானம், வேதனை, கஷ்டம், இது எதையுமே என்னால மறக்கவும் முடியாது, உன்னை மன்னிக்கவும் முடியாது. நீ என்னை பத்தி உன் வீட்டுல சொல்லி என் கூட சேரலனா செல்வம் சார் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. உன்னால இன்னொருத்தர் கூட சேர்ந்து வாழ முடியுமா? பிளீஸ் வெண்ணிலா, இது நமக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ். உன் வீட்டு சம்மதத்தோட நாம ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன், மதிக்கு நல்ல அப்பாவா இருப்பேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு வெண்ணிலா. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேட ஒரே ஒரு வாய்ப்பு கொடு வெண்ணிலா. ப்ளீஸ் வெண்ணிலா, வெண்ணிலா ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு வெண்ணிலா. ப்ளீஸ் 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 வெண்ணிலா, வெண்ணிலா. என்ன பண்ற நீ? அக்கா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஜீவாவை அரைஞ்சேன்னு கேட்டேன். சொல்லுக்கா, எதுக்கு அரைஞ்ச? செல்வம் சார், என் மேலதான் தப்பு. பண்டல் எடுக்கும்போது அது தவறி கீழே விழுந்துருச்சு. அத எடுக்கலான்னு போகும்போது தெரியாம கால்ல பட்டுருச்சு. அதான். தெரியாம தானே பட்டுச்சு. தவறா கை வைக்கிற ஆள் நீங்க இல்லன்னு தெரியும் ஜீவா. அக்கா, நீ கோவத்துல இருக்கணும் எனக்கு புரியுது. ஆனா அது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட நாம இப்படி நடந்துக்க கூடாது, அது தப்பு. ஜீவா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏங்க, அதெல்லாம் வேண்டாம். நீ அமைதியாயிரு மகா. உனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்ன நடந்திருந்தாலும் அண்ணி மன்னிப்பு கேட்க வேண்டாம். கோவத்துல தப்பு செய்யறது சாதாரண விஷயம். அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதும் சாதாரண விஷயம் தான். அது உங்களோட கௌரவத்தை காப்பாத்தும்னா யோசிக்காம அதை உடனே செய்யணும். கேளு. மன்னிப்பு கேட்கலனா? அக்கா, கேட்கணும்க்கா. இங்க நீங்க வச்சதுதான் சட்டம்னா உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நான் நடக்கணும்னா, முக்கியமா இவன் கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் இங்க இருக்க முடியும்னா அப்படிப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்லை.